ஹாய் கைஸ், இது யூடியூப்பில் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் எடிட்டிங்லாம் பெருசாக இருக்காது கைஸ். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 100 வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ பைனரி பற்றி. இதையும் ஒரு 101வது வீடியோவை பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்தேன். அப்படின்னா நோ இஷ்யூஸ் கைஸ். இது வந்துட்டு வேறு மாதிரி வீடியோ. நான் வந்துட்டு ஃபுல்லாக பேசிட்டு மட்டும்தான் இருப்பேன். பைனரினா என்ன, அதை பற்றி நான் எப்படி என் லாஸை ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லாம் வீடியோ தம்ப்நெயில் அண்டு டாபிக் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஹவு டு மேக் மணி வித் பைனரின்னு. ஸோ அதை பற்றி மட்டும்தான் கைஸ் நான் வந்து பேச போகிறேன். ஸோ இது வந்துட்டு சும்மா பார்க்கலான்னு வந்தேன் ப்ரோ. அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றியோ, இல்லை என் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிக்னல்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறத பற்றியோ, அதை பற்றி இல்லை கைஸ். இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் இப்போயே ஸ்கிப் பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் பைனரி ட்ரேடிங்னா ஃபஸ்ட்டு என்ன? பைனரி ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு பிளாட்ஃபார்மில் சார்ட் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஓகேவா? அந்த சார்ட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 1 மினிட் இல்லை 5 மினிட் 10 மினிட் 15 மினிட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பைனரி எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து 1 மினிட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படின்றத வச்சு நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம் கைஸ். மோஸ்ட்லி அதுதான் பைனரி அப்படின்றது. இது எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில். நான் வந்து இருந்தாலும் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன் கைஸ். நீங்கள் அப்போ போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்போ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் கைஸ். இப்போ நீங்கள் 100 ருபீஸ் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 85 ருபீஸ் இல்லை 90 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். அது வந்து அசட்டை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோ நான் வந்து அப்போ ப்ளேஸ் பண்ணேன், டவுன் போயிடுச்சு அப்படின்னா மொத்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகிடும் கைஸ். அண்ட் பைனரி வந்துட்டு எல்லாருக்கும் இவ்வளோ தான் தெரியும். ப்ரோ ஈஸியாக தானே ப்ரோ இருக்குது, மேலே போகுது, நான் ஒரு 10 கேண்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், 10ல் 1 கூட ப்ரோ வின் ஆகுது, 10ல் 1 வின் ஆனால் எனக்கு ப்ராஃபிட் தானே ப்ரோ அப்படின்னிங்கன்னா, ஆமாம் ப்ராஃபிட் தான், நோ இஷ்யூஸ், சிம்பிளாக தானே இருக்குது. பட் பைனரி வந்து அது மட்டும் இல்லை கைஸ். பைனரியில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு பைனரி வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா ப்ரோ. சிக்னல்ஸ் தராங்க ப்ரோ, டெலகிராமில் சிக்னல்ஸ் வாங்குகிறேன், சிக்னல் தரவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. பட் நான் ப்ராஃபிட்டபுளாக இல்லை ப்ரோ. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறாங்க ப்ரோ ப்ராஃபிட்னு, ஆனால் எனக்கு மட்டும் லாஸ் ஆகுது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டெலகிராம் சிக்னல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற சிக்னல்ஸ் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்களான்னா கொஷின் மார்க் தான் கைஸ். நீங்கள் உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்காம பர்சனலாக நான் நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கலாம், அதில் ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் அவங்க ப்ரோ நான் லாஸ் பண்ணுறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்து ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னா, அவங்க வந்துட்டு லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணணுன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து போடுவீங்க, அவங்க அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாலும் உங்களுக்கு லாஸில் இருக்கும் ப்ரோ. அவங்க வந்து பெரிய ப்ராஃபிட்டாக எடுக்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்துட்டு லாஸ் வந்தால் பெரிய லாஸாக வருது ப்ரோ, ப்ராஃபிட் வந்தால் சின்ன ப்ராஃபிட்டாக வருது ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பைனரியில் நீங்கள் சிக்னல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் மட்டும்தான் எடுக்கிற நாலேஜ் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு பர்சனல் ட்ரேட்ஸ் வந்து எடுக்காமல் சிக்னல்ஸ் மட்டும் எடுத்திங்கனாலே மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஜென்யூனான ட்ரேடர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான், ஜென்யூனான சிக்னல்ஸ் கொடுக்குறவங்கள பற்றி. நீங்கள் ஒரு 1 லேக் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் மட்டும் வச்சு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நான் அதை பற்றி பேசலை ப்ரோ. நான் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணணும் ப்ரோ, நான் ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படின்றவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே லாஸ் தான் ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே லாஸ் பண்ணால் இப்போது புரோக்கர் எப்படி ரன் ஆகும் சொல்லுங்கள் நீங்களே. புரோக்கர் வந்துட்டு எப்போயோ எத்தனையோ கேஸ் ஃபைல்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்கலாமே. புரோக்கர் வந்துட்டு இல்லீகல், பைனரியே இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. பைனரி இன்னும் இல்லீகல் அப்படின்னு சொல்லலை. அதுக்காக லீகலான்னு கேட்டால் லீகலும் இல்லை, செபியில் ரிஜிஸ்டரும் ஆகலை ப்ரோ. அப்போ எப்படி ப்ரோ லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லைன்னா, நீ ப்ராஃபிட் எடுத்தால் உன்னோட இஷ்டம், லாஸ் பண்ணினா அது எங்களோட இது இல்லை, லாஸ்க்கும் ப்ராஃபிட்டுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ நான் பெரிய கேபிட்டல் வச்சா நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாமா அப்படின்னா, ஓன் சிக்னல்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது கைஸ். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. நான் ஒரு 1000 ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டேன் ப்ரோ, இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே 100க்கு 100 பேர் இருப்பீங்க. 100க்கு 100 கைஸ், 100% சொல்கிறேன், 100க்கு 100 பேர் இருப்பீங்க.
ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பெரிய பொய். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இங்கே 100 பேர் 100 பேரும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம்ல. ஏன் 100 பேரும் லாஸாக இருக்கீங்க? ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டசன்ட் மேட்டர் கைஸ். ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிக்னல்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் ராங் பாத் தான். நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடராக ஆக போகிறீங்க, இல்லை ப்ரோ நான் பெரிய லாஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் பொறுமையாக ரெக்கவர் பண்ணால் எனக்கு ஓகே தான், ஆனால் நான் அப்படின்னா சிக்னல்ஸ் இஸ் எ ராங் பாத் கைஸ். அண்ட் ப்ரோ கேபிட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் கைஸ். நான் அது போய் சொல்ல மாட்டேன். கேபிட்டல் தேவை தான். ஒரு டீசெண்டான கேபிட்டல் வச்சு டீசெண்டான ப்ராஃபிட் மந்த்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அண்ட் ப்ரோ நான் வந்துட்டு கோர்ஸ் போகிறேன் ப்ரோ அப்படின்னா கோர்ஸ் வந்துட்டு எந்த மென்டார் அப்படின்றத பொறுத்து இருக்குது கைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெக்கார்டட் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரோ இதுதான் ப்ரோ கோர்ஸு, இதை பார்த்துக்கோ, இதை கற்றுக்கோ ப்ரோ, இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீ தான் ப்ரோ என்ன மாதிரியே சம்பாதிக்கலாம் ப்ரோ. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு $30,000 $40,000 வச்சுட்ருப்பாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு ஓ $30,000 $40,000 நம்மளும் ப்ராஃபிட் பண்ணலாம் போலையே, ஓ ஈஸி தான், என்ன ஒரு $5,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5,000 நீங்கள் வந்து வெளியே கடன் வாங்கியோ, இல்லை நீங்கள் வேணால் வேலைக்கு போயோ, இல்லை வீட்டில் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு 5,000க்கு நீங்கள் கோர்ஸ் வந்து பை பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை வாங்கி அதுக்கப்புறமா லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மென்டார்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரோ கோர்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் ப்ரோ இருக்கணும், நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேனே, எல்லோரும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களே, நீங்கள் தான் லாஸ் பண்ணி உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கின எல்லாருமே லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்? கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் எப்படி ஃபாலோ பண்ணணும், அண்ட் எமோஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும், அண்ட் டெய்லி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து எந்த மாதிரி பார்க்கணும், மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாமா இல்லை இன்றைக்கி ட்ரேட் பண்ண வேணாமா, இது எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க கைஸ். கோர்ஸில் என்ன இருக்கும்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா எல்லாருமே இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் தான் கைஸ். ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஸோ கோர்ஸ் அப்படின்னு போகிறீங்கன்னா கோர்ஸில் நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்கான டாபிக்ஸ் இருந்தால் நீங்கள் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த கோர்ஸ் வந்துட்டு நான் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு மென்டார் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த மென்டார்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம். ஓப்பனாகவே கேளுங்க, ப்ரோ என்னால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி எல்லாம் ஆமான்னு சொல்லுவாங்க. என்னென்ன கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு இருக்குது ப்ரோ, இப்போ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பீங்களா ப்ரோ, நான் ப்ராஃபிட்டபுளாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். கோர்ஸ் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ஏன்னா அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட சும்மா ஒரு 5,000 வாங்கிட்டு ஒரு 4 வீடியோ அனுப்பிட்டு மோஸ்ட்லி நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி யாரும் உட்காந்து சொல்லித்தர மாட்டாங்க. அண்ட் 1-to-1 செஷன்ஸ் இருக்க கோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மெரிட் கைஸ். ஏன்னா 1-to-1னா நீங்கள் வந்து ஓப்பனாக டவுட் கேட்டுக்கலாம், அவங்க ஓப்பனாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கேபிட்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து கற்றுக்கோங்க கைஸ். இது எல்லாம் இருந்தால் நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் இருப்பீங்க கைஸ். ஏன்னா ப்ரோ இப்படி சொல்லிட்டேன், இதெல்லாம் இருந்தால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோ ப்ராஃபிட் மட்டுமே இந்த மார்க்கெட்டில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் லாஸ் யார் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்கள். இப்போது நான் ஒரு புரோக்கர் வச்சுட்ருக்கேன், நான் தான் கோடெக்ஸோட மேனேஜர்னு வச்சுக்கோங்க. மேனேஜர் நான் தான் கோடெக்ஸோட ஓனர், ஓகேவா? எல்லாருமே டெய்லியும் 100K இது ப்ராஃபிட் எடுக்கிறான், என்னடா டெய்லி எல்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இழுத்து முட்டு போக மாட்டேனா சொல்லுங்கள்? ஸோ இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க கைஸ். லாஸை வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, லாஸை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். இப்போ நேற்றும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான், நேற்று எனக்கு லாஸ் தான். ஆனால் இன்றைக்கி டுடே வந்துட்டு என்னால் ட்ரேட் பண்ண முடியுமான்னா ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட கேபிட்டல் இருக்குது. இப்போ நான் ஒரு 100K வச்சுட்ருக்கேன், எனக்கு நேற்று வந்துட்டு ஒரு $10 லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு மீதி $90 இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு $10 லாஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் $80 இருக்கும். என்னோடய லாஸ் அமௌண்ட் வந்து $20 தான். நான் அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு $10 ப்ராஃபிட் பண்ணோன்னா இன்னும் $10 மட்டும்தான் என்னோடய லாஸ் அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்த நாள்
ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணால் என்னோட டோட்டல் லாஸும் வந்து ரெக்கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேபிட்டல், தென் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு கிடையாது. ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டண்ட் தான், பட் ஸ்ட்ராட்டஜி இஸ் லாஸ்ட்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் எப்படி ஃபாலோ பண்ணணும் அண்ட் மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் தென் நீங்கள் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு பிக் ரோல். மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ எல்லாம் சொல்லிடலாம், ப்ரோ நான் $10 லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறோம் ப்ரோ இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு தோணும், இது 100% ஷோர் ஷாட்ரா, இப்போ $20 போடுறா, உனக்கு $18 ப்ராஃபிட்ரா, $20 போட்டுரு அப்படின்னு சொல்லும். அந்த எமோஷனை தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீங்கள் 100% ஷோர் ஷாட் வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதுக்கு 2 ட்ரேடை லாஸ் பண்ணேன்? இதுக்கு முன்னாடி 2 ட்ரேடை லாஸ் பண்ணிட்டு தானே உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கு 100% ஷோர் ஷாட்லாம் தெரியுது? ஓகேவா? ஸோ லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி டே வந்து லாஸோடு க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, $100 வச்சுட்ருக்கேன், ஒரு $8 $10 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணணும். இதை நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் கைஸ். ஒரு 1 மந்த் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைன்னா என்னோடய டெலகிராம் குரூப் வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சும்மா சிக்னல்ஸும் கொடுக்க மாட்டேன் நான் அதில் சும்மா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லிட்டு. ஃப்ரீ கோர்ஸ் எதனா எடுக்கலாமா எதனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சேனலில் எதனா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 50 மெம்பர்ஸ் இல்லை ஒரு 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீ கோர்ஸ் எதனா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோர்ஸ் இதை மட்டும் நோக்கி போகாதீங்க. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷன் பிளேஸ் த மேஜர் ரோல் கைஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க கைஸ். அண்ட் நான் ஒரு ஸ்மால் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் ஐடியா எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ், பார்ப்போம். அண்ட் ஃப்ரீ கோர்ஸ் எதனா வேணும்னா என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் அங்கே கொடுக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய்.